Hi friends, I am R Prasanna, professional photographer and photo mentor. என்னோட கையில பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் கேமரா, அதாவது இது ஒரு லெஜெண்ட் கேமரானே சொல்லலாம், லைக்காவோட R6. இந்த கேமரா நினைச்சா கூட இப்ப நம்மளால வாங்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து இது ஒரு கிளாசிக் கேமரா. நம்ம வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஒரு சின்ன क्वेश्चन கேட்டிருந்தாங்க. சார் நீங்கள் வந்து சொல்கிற டெக்னாலஜி விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் ஆனால் என்னால் வந்து புதுசாக வந்து ஒரு எக்யூப்மெண்ட்டில் வந்து என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியல, அந்தளவுக்கு என்கிட்ட பட்ஜெட் இல்லை. பட் இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இது சொல்லுங்கள், நல்ல ஒரு அட்வைஸ் ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன டவுன்ஸில் இருப்பாங்க. அதே மாதிரி புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து ஒரு ஃபுல் அமௌண்ட் வந்து ரெடி பண்ணி ஒரு புது கேமரா வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களால வந்து ஃபினான்ஷியலாக முடியாது. ஸோ இதுக்கு வந்து இருக்க ஒரு நல்ல ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்ட் கேமராஸ். ஒரு யூஸ்ட் கேமரா, ஒரு யூஸ்ட் லென்ஸோ உங்களுக்கு மார்க்கெட் ரேட்டோட ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். இது வந்து ஒரு பயப்படக்கூடிய விஷயமானு கேட்டால் அது வந்து பயப்படக்கூடிய விஷயம் கிடையாது. கரெக்டான ஒரு பர்சன்ட்டை நீங்கள் இதை வாங்கினீங்கன்னா அது வந்து ஒரு பயப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. ஸோ என்னோடய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெகுலராக ஒருத்தட்ட தான் வந்து என்னோடய கேமராஸ் எல்லாமே நான் சேல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வாங்குறதா இருந்தாலும் சரி, ரெகுலராக ஒரே ஒரு பர்சன் தான், வேறு யார்ட்டையுமே நான் வாங்கவும் மாட்டேன், நான் கொடுக்கவும் மாட்டேன். ஸோ அந்த பர்சன் யாருன்னு பார்த்தா நம்ம டேவிட் சார். இவர் வந்து இந்த ஃபீல்டில் வந்து 25 இயர்ஸாக இருக்கார். இந்த மாதிரி கேமரா சேல்ஸில் நியூ கேமராஸ் ஆஸ் வெல் அஸ் யூஸ்ட் கேமராஸ் ரெண்டுமே பண்ணுறாங்க. ஸோ அவர்கிட்ட நான் மீட் பண்ணிட்டு இருந்தப்போ, சார் நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி சில டிப்ஸ் கொடுங்க, எப்படி வந்து ஒரு யூஸ்ட் கேமரா வந்து வாங்குறது, எப்படி வந்து அதை வந்து ப்ராப்பராக வந்து பார்த்து வாங்கணும், எந்த மாதிரி வந்து ஷட்டர் கவுண்ட் வந்து பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் வந்து சரி நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அக்ரி பண்ணார். ஸோ இப்போ அவரை தான் நம்ம மீட் பண்ண போயிட்டுருக்கோம். அவரை போய் மீட் பண்ணுவோமா? ஹாய் சார். ஸோ வியூவர்ஸ், நம்ம டேவிட் சாரை மீட் பண்ணிட்டோம். 25 இயர்ஸாக வந்து இந்த ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர். ஒரு செகண்ட் ஹேண்ட் கேமரா வாங்குறதுங்கிறது ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அதில் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம கரெக்டாக நோட் பண்ணோம்னா அதை வந்து நம்ம தாராளமாக, அதாவது நமக்கு வந்து ஒரு மணி சேவிங் ஆப்ஷன் வந்து இந்த யூஸ்ட் கேமராஸ், ஒரு யூஸ்ட் லென்ஸ் வாங்குறது. ஸோ அதை பற்றி நான் சொல்கிறத விட நம்ம டேவிட் சார் வந்து இந்த ஃபீல்டில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர். ஸோ அவர் வந்து இதை பற்றி உங்களோட சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுவார். சார், நம்ம வியூவர்ஸ்க்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அவங்களோட கொஞ்சம் நீங்கள் உங்கள் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சார். தேங்க்யூ. ஹாய், நான் டேவிட். நான் வந்து சென்னையில் வந்து 25 இயர்ஸாக கேமரா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நியூ அண்ட் செகண்ட் ஹேண்ட். ஆனால் செகண்ட் ஹேண்ட் வாங்குறத பற்றி சில டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது ஒரு 5D ஒரு கேமரா வாங்குறீங்கன்னா அதோட மெயின் இது வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷட்டர் கவுண்ட். ஷட்டர் கவுண்ட்டுன்றதுக்கு வந்து உங்களுக்கு எப்படி பார்க்கணுன்றதை பார்த்து நான் ஒரு சின்ன எக்ஸ்பிளைன். அதாவது கேமராவில் பேட்டரி போட்டு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இதை எடுத்து கம்ப்யூட்டர் வழியாக பார்க்கலாம். டைரக்ட் கேனான் கேமரானா கம்ப்யூட்டரில் டைரெக்டாக பார்க்க முடியும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு நிக்கான் மற்ற ப்ராடக்ட்னா மெமரி கார்டை எடுத்து ஒரு கார்டு ரீடரில் போட்டு பார்க்கலாம் ஷட்டர் கவுண்டு. ஒரு கேமராவில் ஷட்டர் கவுண்டு எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் ஒயரை கனெக்ட் பண்ணி USB கேபிளில் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிவிட்டு கேமராவில் பேட்டரி போட்டு ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிட்டு கேமரா ஷட்டர் கவுண்ட் அப்படின்னு ஒரு இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். இது மாதிரி கேனான்னா யூஎஸ் ஷட்டர் கவுண்ட்டுன்றதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி கனெக்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கேமராவோட ஷட்டர் கவுண்ட் எவ்வளோன்றது இதில் காமிச்சிடும். வித் சீரியல் நம்பரோட காமிக்கும். இதில் வந்து நீங்கள் எவ்வளோ இப்போ யூசேஜ் ஆகிருக்குன்றதை நீங்கள் இதில் பார்க்கலாம். ஒரு கேமராவுக்கு வந்து எவ்வளோ ஷட்டர் கவுண்ட் ஓடி இருக்குன்றதை இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இதுதான் இதோட யூசேஜ்ன்றது தெரிஞ்சிடும். இது இல்லாமல் நிக்கான் கேமரானா மெமரி கார்டில் போட்டு தான் பண்ண முடியும், டைரெக்டாக USB வழியாக பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஒரு கார்டு ரீடர் வழியாக கிளிக் பண்ணிவிட்டு கார்டு ரீடரில் போட்டு தான் ஷட்டர் கவுண்ட் செக் பண்ண முடியும். கேனானில் வந்து டைரெக்டாக USBலே செக் பண்ண முடியும். இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்குறது அட்வைசபிள். அதாவது ஷட்டர் கவுண்ட்டுன்றது வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெச்சூராக இருந்தாங்கன்னா ஒரு அதிகபட்சம் 50,000 ஃபோட்டோஸ் எடுத்துருக்கலாம். அப்படி இல்லை ப்ரொஃபஷனல் போனீங்கன்னா 1.5 லட்சம் ஃபோட்டோ வரைக்கும் எடுத்திருப்பாங்க. அதுக்கு மேலே எடுத்திருந்தாங்கன்னா ரொம்ப ஷட்டரோட வேல்யூ போகுதுன்னு அர்த்தம். 2 லட்சம் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து கம்பெனியில் சொல்கிறது. அதுக்கு முன்னாடி நீங்கள் அது வரைக்கும் பார்த்துடுங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஷட்டர் கவுண்டை வாங்குங்க. ஷட்டரோட விலைன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 மேலே தான். உங்களுக்கு 20,000க்கு, அதாவது கம்பெனி பிராண்டை பொறுத்து ஷட்டர் யூனிட்ன்றது வந்து நிக்கானாக இருந்தால் ஒரு ரேட் வரும், கேனான்றது ஒரு ரேட் வரும், சோனின்றது அது ஒரு மாதிரி ரேட்டு வரும். இது எல்லாமே கம்பெனியில் கொடுக்குறது தான். அப்ராக்சிமேட்டாகவே 15,000க்கு மேலே தான் இருக்கும். செகண்ட் வந்து லென்ஸில் உள்ள ஃபங்கஸ். லென்ஸில் ஃபங்கஸ் இருக்கா இல்லையான்றது இப்படி ஓப்பன் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி இப்படி எடுத்து இப்படி கை ஃப்ரண்ட்டில் ஒரு விரலை இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா அதில் நிறையா ஃபங்கஸ் இருக்குதா, இல்லை என்ன இருக்குது, ஸ்க்ராச்சஸ் இருக்குதா, எல்லாமே தெரியும் இப்படி பார்க்குறப்ப. அதை ஒன்று பார்க்கணும் நீங்கள். இது இல்லாமல் அமெச்சூராக யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிஷன் பார்க்கலாம். பொருளோட அதிகமாக யூஸ் ஆகிருக்கிறது வந்து அவுட்லுக்கில் பார்க்கையிலே தெரிஞ்சிடும்.
ரொம்ப யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது உங்களோட ஷட்டர் கவுண்ட் இது ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். மெச்சூராக யூஸ் பண்ணுறவங்க எப்போவுமே அதிகமாக அவுட்லுக் நல்லா இருக்கும்னு நாங்கள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பிரகாரம் அவுட்லுக் வந்து மெச்சூர் யூஸ் பண்ணுறவங்க நல்லாவே வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு செகண்ட் ஹேண்ட் கேமரா இப்போ நான் வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வாங்குறது எப்படின்னா ஒரு கேமரா வாங்கினோன்னா அதோட பில், வாரண்டி கார்டு அதுவும் அவரோட நேமில் அது இதுவாக வருதா இதுவாக சேர்ந்து வருதான்றதை பார்த்து அதுக்கப்புறம் தான் அது யூசேஜை ஃபஸ்ட்டு நாங்கள் பேசுகிறதே வாங்குறதுக்கு வந்து அந்த மாதிரி எல்லாமே இருந்தால் ப்ராப்பர் டாக்குமெண்ட் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் பொருள் வாங்குகிறோம். செகண்ட் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இல்லாமல் வாங்குறது அட்வைசபிள் இல்லை. மூணாவது வந்து கேமரா ஒர்க்கிங் பார்க்குறீங்க, கேமரா ஃபோட்டோ எடுத்து அதோட ஷார்ப்னஸ் பார்க்கணும். அப்புறம் வந்து வாங்குகிற பர்சன் அவர் வந்து கரெக்டான பர்சன் தானா அப்படின்றத பார்க்கணும் நீங்கள். அதாவது செகண்ட் ஹேண்ட் கேமராஸ்லாம் நாங்கள் எப்படி வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்குறது வந்து பில்லு, வாரண்டி கார்டுன்றது வந்து அவர் நேமில் இருக்கணும். யார் விற்க வராங்களோ அவரோட நேமில் இருக்கணும். அதை பார்த்துட்டு அந்த நேம் அண்ட் வாரண்டி கார்டில் உள்ள நேமும் அந்த பில்லில் உள்ள நேமும் இதுவாக வருதா சேர்ந்து வருதான்றதை பார்த்துட்டு தான் நாங்கள் பில்லு ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு தான் செகண்ட் ஹேண்ட் கேமராவை பர்ச்சேஸ் பண்ணுறதே நாங்கள் ஆரம்பிக்கவே பண்ணுறோம். இந்த பில்லு, வாரண்டி கார்டுன்னு நான் சொன்னதில் வந்து ஒன்று என்னென்னா நேம் அதில் மென்ஷன் ஆகிருக்கும், பில்லில் வந்து நேம் மென்ஷன் ஆகிருக்கும். இப்போ வரவர் வந்து அவர் தானா அப்படின்னு பார்க்கணுன்னா நீங்கள் அவரோட ஐடி கார்டை வாங்கி பார்க்கணும். அந்த ஐடி கார்டுலேயும் இந்த நேமும் எல்லாம் ஒரே இதாக இருந்தால் மட்டும்தான் அது ப்ராப்பர். பொருள் விற்கணுன்னா யாருடைய பொருளோ அவர் வந்தால் தான் நாங்கள் வாங்குகிறோம். இது இல்லாமல் வேறு யாராவது கொண்டு வந்தாங்கன்னா அதை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணுறதில்ல. இந்த செகண்ட் ஹேண்ட் கேமராஸ் பற்றி வாங்குறதுன்னு ஒரு முடிவு பண்ணையில் உங்களுக்கு வந்து உங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் ஒரு 50% ரேஞ்சில், அதாவது ஒரு அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா பொருள் விற்கிறத 50,000 ரூபாய்க்கு வாங்க முடியும். நல்ல பொருளாக பார்த்து உங்களுக்கு எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாடலை பார்த்து வாங்கிக்கலாம் நீங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேவிட் சார் சொன்னதை வந்து கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு கேமரா லென்ஸ் வாங்குறீங்கன்னா இப்போல்லாம் தெரியும் உங்களுக்கு இந்த ஃபினான்ஸில் வந்து வாங்குறாங்க. நிறைய பேர் கேமரா வந்து ஒரு பஜாஜ்லேயோ ஏதாவது ஒரு ஃபினான்ஸில் வந்து வாங்குறாங்க. அது மாதிரி வாங்குகிற கேமராஸ் வந்து நம்ம வாங்கும்போது அந்த இது ஸ்கீமை வந்து அவங்க முடிச்சிட்டாங்களா, அந்த பணத்தை வந்து ஃபுல்லாக கட்டிட்டாங்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா கட்டாமல் இருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தான் ப்ராப்ளம் அது. ஸோ அதனால் அந்த டயத்தில் வந்து நீங்கள் வந்து என்ன கேட்கலான்னா நீங்கள் தயங்காமல் வந்து எனக்கு ஒரு NOC சர்டிஃபிகேட் மாதிரி கேட்கலாம், ஒன்று அப்ஜெக்ஷன் இல்லாத சர்டிஃபிகேட் மாதிரி. ஸோ அது வந்து நீங்கள் ஒரு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். ரெண்டாவது வந்து இந்த லென்ஸோட ஜூம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கணும். இந்த கொடன்னு ஆடுறது, இந்த கரகரன்னு ஒரு மாதிரி ஸ்டக் ஆகிறது, அதே மாதிரி இந்த மவுண்ட் வந்து ஷேக் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் நோட் பண்ணணும். அந்த மாதிரி வந்து இருந்துச்சுன்னா அந்த மாதிரி லென்ஸை வந்து வாங்குறதுக்கு நீங்கள் யோசிக்கணும். அதே மாதிரி இந்த பாடியில் இருக்க பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூஸ், சின்ன ஸ்க்ரூஸ் இருக்கும், இதெல்லாம் வந்து ஏதாவது ஓப்பன் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். ஏன்னா ஒன்ஸ் ஓப்பன் ஆனால் அது வந்து ஏதாவது ஃபால்ட்டுக்காக சர்வீஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஒன்றும் தப்பு கிடையாது, நீங்கள் வந்து கேட்கலாம் அது எதுக்கு வந்து சர்வீஸ் பண்ணிங்க, என்ன இஷ்யூக்காக நீங்கள் சர்வீஸ் பண்ணிங்க. ஏன்னா இந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே தெரியும் உங்களுக்கு, குட்டியாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணாலே இல்லை ஸ்லைட்டாக பெண்ட் ஆகிடும் அந்த ஸ்க்ரூ, பார்த்தாலே தெரியும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ட்ரைபாடும் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ரொம்ப ஓவர் யூஸ் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து அப்படியே மாதிரி ரொம்ப தேஞ்சு போன மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து தைரியமாக கேட்கலாம், இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணி, எதுக்கு வந்து ஓப்பன் பண்ணிங்க, இந்த ஸ்க்ரூஸாக என்ன விஷயம், ஏதாவது வந்து சர்வீஸ் கொடுத்துருக்கீங்களான்னு. அதே மாதிரி பாக்ஸோட வாங்குறாங்க, கேமரா பாக்ஸோட வாங்குறீங்கன்னா பாக்ஸில் இருக்க சீரியல் நம்பரும் கேமராவில் இருக்க சீரியல் நம்பரும் மேட்ச் ஆகணும். மெயின் திங், உங்கள் பாக்ஸில் ஒரு சீரியல் நம்பர், கேமராவில் ஒரு சீரியல் நம்பர்னால் 100% வந்து நீங்கள் அதை வந்து வாங்காமல் இருக்கிறது நல்லது என்ன கேட்டால். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்கள் சப்போர்ட் வந்து எனக்கு என்றைக்குமே தேவை. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அடுத்த அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.